டைரக்டர், கேமராமேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர். இந்த 3 பேர்கிட்டே ரொம்ப உஷாராக இருக்கும். இந்த 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டு களவாணி கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசருக்கு ஆப் வச்சுருவாங்க. ப்ரொடியூசர் ஆஃபீஸில் வந்து 100 முறை வருவாங்க. ஒரு படத்துக்கு வாய்ப்பு தாருங்கள். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மானிட்டர் முன்னாடி உட்காந்தாலே அந்த டைரக்டர் வேறு லெவலில் மாறிடுவாங்க. அதன் பிறகு இன்னொரு ஃபேஸ் அந்த ப்ரொடியூசர் ஃபேஸ் பண்ணுவார், பார்ப்பார். சினிமா உலகமே வந்து துரோகம், அரசியலை விட மிகப்பெரிய துரோகம் நடந்தது. ஒர்க் பண்ணுற இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு கடைசியில் அந்த ப்ரொடியூசரை வச்சு செஞ்சு விடுவாங்க பாருங்கள். அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது. தமிழ் சினிமாலெல்லாம் ஒரு 2-3 சினிமா நடித்த ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்ந்துருவாங்க. அவங்களே நினச்சிக்குவாங்க, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி காசு இல்லைன்னா மேக்கப் போட மாட்டேன். இப்படி சீனியர் ஆர்டிஸ்ட், நான் அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்ல விரும்பலை. சினிமாவே அட்ரஸ்லாம் போயிடுச்சு. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ன்ற ஒரு கம்பெனி எப்போ இந்த சினிமா துறைக்கு வந்தது, சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் வீட்டில் போய் உக்காந்துட்டு முடங்கி போய் உக்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி தலைவர் தக்ஷன் விஜய் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ அரசியலை தாண்டி சினிமாலையும் இருந்திருக்கீங்க. சினிமா துறையில் எப்படி இந்த ஒரு ட்ராக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? சினிமான்றது எல்லாருக்கும் ஒரு பேஷன். சினிமான்றது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஒரு ஆசை வந்து நான் ஒரு பெரிய நடிகை ஆகணும். இப்போ ஒரு நடிகருக்கு வந்து நம்ம ரசிகராக இருப்போம், ஒரு நடிகரை பிடிக்கும், அவங்களுக்கு ரசிகராக இருப்போம். இப்போ நம்ம என்ன இமேஜின் பண்ணுவோம் மனசில், அந்த நடிகரை மாதிரி நம்மளை நினச்சி இமேஜின் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன வயசுலேருந்து இது எல்லாருக்கும் இருக்கிறது. இளைஞர் பருவம், வாலிபர், ஏன் வயதானவர்கள் கூட நீங்கள் கேளுங்க, தலைவர் ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு சொல்கிறவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சினிமான்றது எல்லாருக்கும் ஒரு பேஷன் தான். சினிமாவை லைக் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சினிமா தான் அரசியல், சினிமா தான் உலகம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கும் அந்த சினிமா ஆசை இருக்குது, நடிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. நடிக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்க முடியாது. அப்போ நம்மளே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி நடிக்கிறதுக்கு இட் வில் டேக் எ லாங் டைம். ஸோ அது இப்போ தான் அது கைகூடு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்களை மாதிரி ஆளுங்க வந்து முதலில் சம்பாதி அதன் பிறகு செலவழின்ற கேட்டகரி. சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு அதை எடுத்து தான் செலவழிக்கணும். ப்ரொடக்ஷன் ஒரு சினிமா எடுக்கணும்னு அப்படி தான் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் இந்த டைம் ஆயிடுச்சு. தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க. அதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் என்ன சார்? ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய கஷ்டம். ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுறது வந்து ஒரு 5 வருட ஆட்சி நடத்துகிற மாதிரி தான். ஒரு சினிமாவை நீங்கள் தயாரித்து அதை திரையிடப்படுவது என்பது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அங்கே வந்து வெல்வது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு சினிமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது வந்து அந்த டீமில் வந்து டைரக்டர், கேமராமேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த 3 பேர்கிட்டே ரொம்ப உஷாராக இருக்கும். இந்த 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டு களவாணி கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசருக்கு ஆப் வச்சுருவாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் எதிரிங்களே. இந்த 3 பேரும் ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் இருந்தால் அந்த சினிமா ஜெயிச்சுது. இல்லைன்னா எப்போ வேணாலும் அந்த ப்ரொடியூசரை கீழே அடித்து போட்டுருவாங்க. அப்படி தான் நிறைய சினிமா உலகத்தில் வந்து நிறைய ப்ரொடியூசர் வந்து அட்ரஸ் இல்லாமல் போகிறது, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணத்தை இழந்து நடு ரோட்டில் நிற்கிறது கூடிய ஒரு அவஸ்தை வர்றது இந்த 3 பேர் தான். நல்லவங்க மாதிரியே வருவாங்க. அதாவது ஒரு டைரக்டர் டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஆஃபீஸில் வந்து 100 முறை வருவாங்க. ஒரு படத்துக்கு வாய்ப்பு தாருங்கள். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மானிட்டர் முன்னாடி உட்காந்தாலே அந்த டைரக்டர் வேறு லெவலில் மாறிடுவாங்க. அதன் பிறகு இன்னொரு ஃபேஸ் அந்த ப்ரொடியூசர் ஃபேஸ் பண்ணுவார், பார்ப்பார். ஸோ இது சினிமா உலகத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் சினிமாவில் இது அன்றாடம் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. எப்பயுமே நான் சொல்லுவேன், அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து சொந்தமாக கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு காசை எடுத்துகிட்டு வந்து அந்த சினிமாவை நம்பி உள்ளே இறங்கி சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் எதுவுமே அவர் கையில் இல்லாமல் அவர் ஒரு கெட்ட பேரோடு வெளியே வருவார். இதுதான் ப்ரொடியூசர். சினிமா உலகமே வந்து துரோகம், அரசியலை விட மிகப்பெரிய துரோகம் நிறைஞ்சது. 24 கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு கடைசியில் அந்த ப்ரொடியூசரை வச்சு செஞ்சு விடுவாங்க பாருங்கள். அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது. அது எதிரிக்கு கூட யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஆளுங்க இன்றைக்கி வந்து இல்லை. எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ப்ரொடியூசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க இல்லை. அதாவது எனக்கு தேவை பணம்,
பணம் கொடுத்தியா நான் உனக்கு நடிப்பேன். ஒரு காலத்தில் சினிமா அப்படி கிடையாது. சினிமாவுக்காக அதாவது அவங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் மறந்து சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து வேலை செஞ்ச நிறைய டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாலெல்லாம் ஒரு 2-3 சினிமா நடித்த ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் கையில் பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்ந்துருவாங்க. அவங்களே நினச்சிக்குவாங்க. நீங்கள் முதல்ல ஒரு 10,000 ரூபாவுக்கு ஒரு கால் ஷீட்டு கொடுக்குறவங்க வந்து அப்புறம் 10 லட்சம்னு மாற்றிடுவாங்க, அப்புறம் 20 லேக்ஸ்னு மாற்றிடுவாங்க. இவங்க ப்ரொடியூசருடைய யாருடைய மனசாட்சியும் பார்க்குறது கிடையாது. ப்ரொடியூசராக காசு கொடு. எனக்கெல்லாம் எத்தனையோ ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி காசு வை, இல்லைன்னா மேக்கப் போட மாட்டேன். இப்படி சீனியர் ஆர்டிஸ்ட், நான் அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்ல விரும்பலை, சீனியர் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இது மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா யாரும் காசு கொடுக்காம ஏமாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா எப்படியும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து டப்பிங் வருவார், ஃபைனல் ஷூட்டுக்கு வருவார், கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. அந்த டைமில் கூட அவர் ரிட்டர்ன் பண்ணலாம். வர்ற முதல் நாள் ஷூட்டிங்க்கு வந்து எனக்கு காசு ஃபுல் செட்டில் பண்ணலை அப்படின்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிறைய ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்கிறாங்க. இதனால தான் சினிமா உலகமே வந்து துரோகங்களாலும் நிறையுது, இன்னொன்று வந்து நலிவடைந்து போகிறது. ஒரு ப்ரொடியூசர் ஏன் சினிமானாலே ஐயோ நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு பயந்து ஓடுறதுக்கு காரணமே வந்து இந்த சினிமா உலகத்தில் நடக்கிற செயல்களால் தான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத முறையில் வந்து ஒவ்வொருத்தங்களும் நடக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த வலி, அந்த வழியால் வந்து திரும்ப வரவே மாட்டான். நான் சொல்கிறேன் 90% ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு சினிமா 2 சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. திரும்ப வந்து 100 கோடி நீங்கள் கொடுத்தாலும் சினிமாவுக்கு வரமாட்டாங்க. அது காரணம் வந்து இதனால், இந்த ஆளுங்களால் அவங்களுக்கு ஏற்படுற துரோகங்களாலையும் அந்த பிரச்சனைகளாலையும் மன அழுத்தங்களாலையும் தான். இப்போது விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து சிறப்பு காட்சிகளுக்கு வந்து எல்லா படத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்காரு. முதல்ல ஒவ்வொரு பெரிய படத்துக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு படத்துக்கும் அனுமதி கேட்டு கேட்டு நம்ம வாங்கணும். சிறிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க கேட்கவே மாட்டாங்க. சரி ஓகே 4 ஷோவா ஓகே நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். இன்றைக்கி எல்லா படத்துக்கும் ஒரு 5 ஷோ கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அது எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ வரவேற்கிறீங்க? ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா கடந்த ஒரு 5 வருடம் சினிமாவே அட்ரஸ்லாம் போயிடுச்சு. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ன்ற ஒரு கம்பெனி எப்போ இந்த சினிமா துறைக்கு வந்தது, சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் வீட்டில் போய் முடங்கி போய் உக்காந்துட்டாங்க. ரைட்டா? அதில் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. தளபதி அவர்கள் வந்து சினிமா துறையிலிருந்து வந்தவர், அரசியலுக்கு வந்தவர். நிச்சயமாக வந்து அவர் வகித்திருந்த பெயரும் புகழும் சம்பாதித்து கொடுத்ததே சினிமா துறை தான். அந்த சினிமா துறைக்கு எப்பயுமே துரோகம் செய்ய மாட்டார்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு சென்ற முறை ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொன்னேன். ஸோ அதுபடி உடனே ஒவ்வொரு ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்றப்போ ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னும் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் சினிமா துறையில். இப்போயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இந்த சிறு தயாரிப்பாளர்கள், சிறு முதலீடில் தயாரிக்கப்படும் படங்கள், அதாவது நான் சொல்கிறது வந்து 1 கோடியிலேருந்து 2 கோடி பட்ஜெட்டுக்குள்ளே தயாரிக்கப்படுற படங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் சலுகைகள் நிறைய வந்து அரசு பண்ணணும், தமிழக அரசு. அதில் குறிப்பாக வந்து ஒரு நல்ல படங்களுக்கு ஒரு திரையிடப்படுவதற்குண்டான சப்போர்ட் பண்ணணும். எத்தனையோ யூனியன் இருக்குது. ஆனால் மொத்தத்தில் சொன்னீங்கன்னா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த சினிமாவை கெடுக்கிறதே சினிமாவில் இருக்கிற யூனியன் சங்கங்கள் தான். 24 கிராஃப்ட்டுக்கு 24 சங்கம் இருக்குது. இந்த 24 சங்கமும் ஒரு போர்டை வச்சுட்டு உட்காந்துருப்பான். இந்த சங்கம் பூரா வந்து ப்ரொடியூசருடைய அடி வைத்த கிழிகிற சங்கமாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் வந்து இந்த சங்கங்கள் இல்லாத டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு டெக்னீஷியன் வருவான், அவன் வேலையை பார்ப்பான், கொஞ்சம் முன்ன பின்ன ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டு வேலை பார்த்துட்டு அவன் சம்பளத்தை வாங்கிட்டு போவான். இன்றைக்கி இந்த சங்கக்காரன், ஏன்னா அவனுக்கு வருமானம் வேணும்ல, அவனே எடுத்து விட்டுருவான். டேய் நீ இன்றைக்கி சம்பள காசு தரலையா, வேலை செய்யாத, இன்றைக்கி வந்து வெளியே வந்துடு, 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக உனக்கு சம்பளம் வரலையா, நீ யாருமே டியூட்டிக்கு இன்றைக்கி இறங்காதீங்க, இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு இவனே சொல்லி கொடுத்துருவான். அந்த ப்ரொடியூசருடைய கஷ்டம் அன்றைக்கி ஒரு நாள் வந்து அன்னைக்கு இவன் ஸ்ட்ரைக் பண்ணுற அன்னைக்கு இவனுடைய பேட்டா அது இதெல்லாம் அவன் பே பண்ணுற ஒரு நிலைமை வருது. எவ்வளோ பெரிய கஷ்டம். ப்ரொடியூசருடைய கஷ்டங்கள் யாருமே வந்து என்னை நினச்சி பார்க்குறதில்ல. அதுக்கு முக்கிய காரணமே இந்த சங்கங்கள் தான். ஸோ அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணணும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு பெரிய படங்கள் 100 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுற படங்கள், 200 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுற படங்களுக்கு வந்து 24 கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸோட பேட்டா 2 கோடி 3 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கிற 1 கோடியிலிருந்து ஒரு 3 கோடி வரைக்கும் தயாரிக்கப்படுற சிறு படங்களுக்கும் பேட்டா வந்து ஒரே மாதிரி இருக்குது. பெரிய படங்களுக்கும் ஒரே பேட்டா தான், சின்ன படங்களுக்கும் ஒரே பேட்டா தான். இப்போ ஒரு லைட் மேனுக்கு வந்து 2000 ரூபாய் பேட்டா அப்படின்னா சின்ன படங்களுக்கும் அதுதான். இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். சிறு படங்களா,
அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கம்மி பண்ணணும். பெரிய படங்களை அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா பெரிய படங்களுக்கு பெரிய ப்ரொடியூசர் இருப்பான். சின்ன படங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர், அவனால் முடிஞ்ச அளவுக்கு தான் சக்தி அவங்ககிட்ட இருக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா, சினிமா ரிலீஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சினிமா வந்து தயாரிச்சிடுறாங்க. ₹1 கோடி பட்ஜெட் இருந்தாலே ஒரு படம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கங்கள், ஏதாவது ஒரு அமைப்புகள் வந்து அதை ஒரு நல்ல படமாக இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சினிமா துறையில் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது முதல்வர் அவர்கள். அப்படி செஞ்சாருன்னா கண்டிப்பாக சினிமா துறை இன்னும் ஆஹா ஓஹோன்னு வரும். ஆனால் மதுவும் மாதுவும் அதிகமாக புழங்குற இடம் வந்து சினிமா அப்படின்றாங்க. உங்களோட அனுபவத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அது எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் சினிமான்னு மட்டும் கிடையாது. எல்லா விஷயங்கள்லையும் அது நம்ம தேடி போகிறத பொறுத்து, அது ஒரு மனுஷனுடைய இதை பொறுத்து. சந்தன மரத்தை சுற்றி வந்து பாம்பு இருக்கும். ஆனால் பாம்பு வந்து கொடிய விஷயம் உள்ளது. சந்தன மரத்துக்கு இதனால் எந்த அஃபெக்டும் வராது. சந்தன மரமாக தான் இருக்கும். அது மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். இப்போ 5 படங்கள் நடிச்சிருக்கிறேன் நான். இந்த 5 படத்துலையும் எப்படி பார்த்தாலும் ஒரு பல ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் என்னைய பார்த்துருப்பாங்க, ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி இங்கே இருந்துட்டு நான் பகிரங்கமாக நெஞ்ச நிமிர்ந்து சொல்கிறேன். யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேளுங்க, இந்த ஆர்டிஸ்ட் எப்படி இருந்தான், இவன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயாவது போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்கானா, இவன் வந்து மது அருந்தி இருக்கிறானா, யாராவது ஒரு பெண்ணை வந்து ஏறெடுத்து பார்த்து ஏதாவது தவறாக பேசியிருக்கானா, இல்லை அவங்கள ஏறெடுத்து தவறான முறையில் பார்த்துருக்கானா அப்படின்றத நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போது சினிமாவை வந்து நம்ம வந்து தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷன் தவறு செய்யணுன்னா எங்கே போனாலும் தவறு செய்வோம். அது சினிமாவில் தான் அப்படின்றது அப்படியெல்லாம் கிடையாது. சினிமாவில் அந்த மாதுவும் வந்து அதிகமாக கிடைக்கிறது. அதுக்காக வந்து எல்லாரும் போய் தவறு செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பெர்ஃபெக்டான மனுஷன், ஹானஸ்டான மனுஷன், ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான மனுஷன் அப்படின்னு எத்தனை ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால் அது கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது, கரெக்டாக இல்லாதவங்களுக்கு பொருந்துகிற ஒரு விஷயம் தான் நீங்கள் சொன்னது. அடுத்த படம் எப்போ சார் உங்களுக்கு? அடுத்து இன்னும் 2 படங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தமிழக திரை உலகத்தினருக்கு ஒரு வேண்டிய முக்கியமான ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 2 மாதத்தில் கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா நான் சொன்னது மாதிரி ரொம்ப பெரிய போராட்டம் ஒரு சினிமாவை ரிலீஸ், அதுவும் என்னைய மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணுறவனுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சு. இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு இடையே வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஒரு சூப்பர் டைட்டிலோட நீங்கள் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அது சினிமாவில் நடக்கிற கரப்ஷன்ஸை அப்படி சொல்லியிருப்பேன். அதனால தான் நான் சொன்னேன், சினிமா உலகத்தினருக்கு வேண்டிய முக்கியமான படம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். அண்ட் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இறுதியாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி சின்னதாக ஒவ்வொரு பொலிட்டீஷியனோட பேரும் சொல்கிறேன். டக்குன்னு ஒரே வார்த்தையில் அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சீமான். நல்ல வீரியமிக்க அரசியல்வாதி, சாதிக்க முடியவில்லை. ஸ்டாலின் சார். எப்பொழுதுமே அரியணையை தன்வசமே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவர். திருமாவளவன். அவை நாகரிகம் மிக்க ஒரு நல்ல நேர்மையான அரசியல்வாதி. வைகோ. எனக்கு பிடித்த ஒரு சூப்பரான தலைவர். ஜி.கே. வாசன். கர்ம வீரர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சாயல். பிரேமலதா விஜயகாந்த். கணவர் விட்டு சென்ற அரசியலை அதைவிட மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு இரும்பு பெண்மணி. விஜய் அவர்கள். சுக்கிர திசை. அருமையாக சொன்னீங்க சார். அண்ட் இதோட முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.